ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்றைக்கி நமக்கு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதுவும் முக்கியமாக இங்கே அமெரிக்காவில் நடக்கிற சில இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸு நான் அப்டேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாம் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், நல்ல இன்ஃபர்மேஷன். ஓகே, பாய் ஜான்வரி முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி 1ஆம் தேதி, February 1ஆம் தேதி. பிப்ரவரி மாதம், வெல்கம் பிப்ரவரி வந்துடுச்சு. ஜான்வரி மாதம் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது, பேடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ட்ரம்ப் சார் ஸ்வேரிங் செரமனி இதெல்லாம் நடக்கிறது, எல்லாம் காயின்ஸும் ஏறுறது, அதெல்லாம் நடந்திருக்கு. பார்க்கணும், பிப்ரவரி மாதம் நல்லா இருக்குன்றாங்க, பிப்ரவரி மார்ச் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. பார்ப்போம் எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் இங்கேருந்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிட்காயின் லெவல்ஸ் சொல்லிடுறேன். பிட்காயின்ஸ் நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு பார்த்தீங்கன்னா $1,01,000 $2,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கீழே சப்போர்ட் வந்து $95,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்குது. பார்க்கணும், சொல்ல முடியாது, கிரிப்டோ கரன்சியில் ஏதாவது நடக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் மேலே திருப்பி ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா $1,09,000 கண்டிப்பாக மேலே போகும். நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போது இன்றைக்கி இம்பார்ட்டண்ட் டாபிக் என்னென்னா, ஒரு 3 அமெரிக்கன் காயின்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் தம்ப்நெயிலும் வச்சேன், அதே இது கூட வச்சேன், டைட்டில் கூட. அது என்னன்னா, ஒரு 3 காயின்ஸு இம்பார்ட்டண்ட்டாக இங்கே அமெரிக்கன் காயின்ஸை வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் வந்து 2 விஷயங்கள் நடக்க போகுது. எக்ஸ்ஆர்பி ரிப்பிளில் ஒன்று வந்து இங்கே அமெரிக்காவில் நேஷ்னல் ரிசர்வோட கலெக்ட் பண்ணுங்க, எக்ஸ்ஆர்பி ரிப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி பிட்காயின் ரிசர்வ் ஸ்டார்ட் ஆகி போச்சு, ரிசர்வ் பண்ணுறாங்க, எத்தீரியம் ரிசர்வ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் கூட ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பியில் இருக்கிற இன்னொரு தகவல் என்னன்னா, எக்ஸ்ஆர்பி ETF வரப்போகுது. ETFனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, இது கூட வரப்போகுது. அதால் முதல்ல எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் ஒன்று பார்த்துக்கோங்க. தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு $300 கிட்ட இருக்குது இந்தியன் பணத்தில். நல்ல விலைக்கு போகுன்றாங்க. February மார்ச் மாதத்துக்கு நல்ல விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து செகண்டு காயின் சொலானா தற்சமயம் $240 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது வந்து எல்லாம் எதிர்பார்க்குறது February மாதத்தில் $300 ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணி மேலே போகும், நல்லா மேலே போகும். ஏன்னா சொலானாவில் கூட ETF வரப்போகுது. சொலானா கூட அமெரிக்கன் காயின் தான், அது சொல்கிறேன்னா அமெரிக்கன் காயின்ஸு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதிலலாம் நல்லா இருக்கும் ஃப்யூச்சரு. சொலானா ஏன்னா நிறைய காயின்ஸ் வந்து சொலானாவில் வந்த பிளாட்ஃபார்மில் டெவலப் ஆன காயின்ஸ், பிளாக் செயினில் டெவலப் ஆன காயின்ஸால் அதுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்றாங்க. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது காயின் சொலானா ETF வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது காயின் என்னன்னா அவாக்ஸ் கூட இப்போது நேஷ்னல் ரிசர்வாக எடுத்துக்கணும். அவாக்ஸ் கூட நல்லா இருக்குது, ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அவாக்ஸுக்கு அப்படின்றாங்க, பார்த்துக்கோங்க. அது $34 இருக்குது, அது $100 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க, பார்த்துக்கோங்க. நீங்களும் ரீசர்ச் பண்ணிக்கோங்க. அது கூட அமெரிக்கன் காயின்ஸு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நேற்று ஒரு வீடியோ பண்ணேன். கண்ட காயின்ஸில் சின்ன காயின்ஸ் நிறைய வரும்னு வாங்காமல் இந்த மாதிரி நல்ல காயின்ஸ் செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஆனாலும் உங்கள் அமௌண்ட் சேஃபாக இருக்கும், பத்திரமா இருக்கும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுதான் எனக்கு வேண்டியது. உங்கள் பணம் பத்திரமா இருக்கணும், உங்களுக்கு வளர்ச்சி வரணும், அதுதான் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த இம்பார்ட்டண்ட் டாபிக் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போது நம்ம இந்தியா சமாச்சாரத்துக்கு வந்தாக்கா, இந்தியாவில்
இன்றைக்கி பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம பட்ஜெட்டு அவங்க நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுற நாள் இன்றைக்கி ஏதாவது நம்ம கிரிப்டோ கரன்சி பற்றி பேசினாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி டேக்ஸ் 30% டேக்ஸுன்றது கொஞ்சம் குறைச்சி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இந்தியாவில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 10 கோடி மக்கள் மேலேயே வந்து நம்ம கிரிப்டோ கரன்சியில் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க எடுத்துக்கணும் முடிவு எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். அமெரிக்காவில் வந்து பிட்காயின் யூஎஸ்டிடி இது ரெண்டும் மெர்ஜ் ஆகிருக்கு. மெர்ஜ் ஆகினா யூஎஸ்டிடியில் வந்து பிட்காயினில் வந்து பிளாட்ஃபார்மில் யூஎஸ்டிடியை லேயர் 1க்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது லைட் காயின் கூட அதில் ஜாயின் ஆகுது. இந்த காயின்ஸ் எல்லாம் இதெல்லாம் நடக்குது. அதை இமேஜ் வைக்கிறேன் பாருங்கள். அது ஒரு மெர்ஜர்னு ஆக்சுவலாக அது கம்பைன்ட் ஆகிடுது இல்லை, அது வந்து ரெண்டும் சேர்ந்து இதை ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லாயிருக்கும். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட் பிட்காயினும் கொஞ்சம் ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகுது. அதுக்கு ரீசன் என்னன்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து அப்படின்னா நம்ம இந்தியாவில் நேற்றுக்கு வந்து இன்றைக்கி அமெரிக்காவில் மார்னிங் வந்து நம்ம ட்ரம்ப் சார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து டேரிஃப்ஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு. அது 3 நாடுகள் மேலே பிளான் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து கனடா மேலே டேரிஃப்ஸ் போட போகிறாரு. அப்புறம் மெக்சிகோ மேலே டேரிஃப்ஸ் போட போகிறாரு. அதே மாதிரி சைனா, இந்த 3 கண்ட்ரிஸ் மேலேயும் டேரிஃப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்றாரு. டேரிஃப்ஸ்னால் மெயினாக இது எங்கே பாதிக்கப்படும்னா மெட்டல்ஸ் வந்து நம்ம ஸ்டீலு, அலுமினியம் இது மேலெல்லாம் நிறைய டேக்ஸஸ் வரும். அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்போர்ட் டேக்ஸஸ் எல்லாம் நிறைய பண்ணுறதால அது அந்த செக்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். ஓகே, இப்போது இதனால் கொஞ்சம் மார்க்கெட் இன்றைக்கி டிப் ஆகுது, ரைஸ் ஆகும். ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. இதுதான் ரீசன் மெயின். அவர் அனௌன்ஸ் பண்ணப்பறம் கொஞ்சம் ட்ராப்ஸ் வந்துருக்கு. ரைஸ் ஆகிடும், மேலே போயிடும் மார்க்கெட்டு. ஓகே, இப்போது நம்ம உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் யாராவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். அதில் INR டிபாசிட் விட்ராலெல்லாம் நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இதோட நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு எப்படி 24/7 ஒர்க் பண்ணுதோ, அமெரிக்காவில் ஸ்டாக் மார்க்கெட் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்வாங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது. அதை வந்து இப்போது அது கூட 24/7 பண்ணணும். இப்போ தச்சமே வந்து காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அதுன்றது இப்போது ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. அதை பற்றி ஒரு கிளிப்பிங் இருக்குது, அது வைக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது எதுக்கு வந்ததுன்னா, இது ஏதாவது பாதிக்குமோ பிட்காயின், வால் ஸ்ட்ரீட்டுன்னு வாங்குறத நம்ம தலால் ஸ்ட்ரீட்டுன்னு எப்படி நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே வால் ஸ்ட்ரீட்னு வாங்க. அந்த வால் ஸ்ட்ரீட் வந்து 22 hours ஒர்க் பண்ணுதுன்னா ஒரு நாளைக்கு அவங்க ஏகப்பட்ட ஒர்க்கு நான் பண்ணோம். இங்கே சில பேரை கேட்டால் நல்லதான ஓப்பனாக இருக்கட்டும், நாங்கள் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றாங்க. எங்களுக்கு அதே தானே வியாபாரம் நாங்கள் பண்ணுறது. எப்போ 24/7னா சனி ஞாயிறு கூட திறந்துருக்கும். சனி ஞாயிறு ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் திறந்துருக்கும். நம்ம கிரிப்டோ கரன்சியை பார்த்து அதில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல,
ஏன் யாராவது விட்டாங்களா பண்ணாமல் பண்ணிகிட்டு இருக்காங்களா? நைட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்களா? இதால் ஏதாவது நம்ம பிட்காயினுக்கு பாதிப்பு வருமோ, பேட் நியூஸ் ஆகுமோ அப்படின்றாங்க. பார்க்கலாம், பார்த்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் நல்ல இன்ஃபர்மேஷனு, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஓகே, இன்றைக்கி பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் ஒன்றும் டிப்ஸில் இருக்குது. அப்படியே சொலானா ஒன்று கொஞ்சம் டிப்ஸில் இருக்குது பார்த்துக்கோங்க. அப்புறம் டாச் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க, கொஞ்சம் டிப்ஸு வரும். இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் டிப் ஆனது இந்த டாரிஃப் நியூஸால் எஃபெக்ட் ஆனது. பிட்காயின், XRP அண்ட் டாச் காயின் இது மூணும் கொஞ்சம் டிப்ஸ் ஆச்சு, அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காலா காயின் இன்னும் $3 கீழே தான் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் பால்கா டாட் ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஆடா கேண்டினோ ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாலிகான் மேட்டிக் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவலாஞ்சி கூட பார்த்துக்கோங்க, அது கூட நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்றாங்க. இன்றைக்கி வச்ச நியூஸே அதுதான். அதால் மெயினாக அந்த 3 காயின்ஸும் பார்த்துக்கோங்க. அமெரிக்கன் காயின்ஸு நல்லா ஏறுன்றாங்க, ஃப்யூச்சர் இருக்குன்றாங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா இன்வெஸ்ட்மெண்ட், சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நேற்று நான் பண்ண வீடியோ என்னென்னா, கண்ட காயின்ஸ் எல்லாம் வாங்காமல் நல்ல காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஃப்யூச்சருக்கு நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்காக தான். ஏன்னா நாளைக்கு ரெகுலேஷன் ஆன அப்புறம் எத்தனை காயின் இதில் இருக்கும் என்னன்றது தெரியல. இங்கேன்னு இல்லை, அமெரிக்காவில் ரெகுலேட் பண்ணுறது மாத்திரம் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டு ரெகுலேஷனில் எத்தனை காயின்ஸ் இருக்க போகுது, எத்தனை காயின்ஸ் போயிடும்ன்றது யாருக்கும் தெரியாது. மெயினாக எப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் டாப் 20 காயின்ஸ் பார்த்துக்கணும், அதில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி XLM காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செயின் லிங்க் காயின் இது கூட பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா இருக்குன்றாங்க, நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் SUI காயின் இது கூட நல்லா இருக்குன்றாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.